முதல் சம்பளம் யார் கொடுத்தாங்க சார்? 750 ரூபா. சாய்தேஜா பிலிம்ஸ், ஜி.கே. ரெட்டி சாரு, விக்கி விக்ரம் கிருஷ்ணான்னு சொல்லி சண்டைக்கோழி ப்ரொடியூசர் ஃபியூச்சர்ல விஷாலுடைய அண்ணன். 750 ரூபா சம்பளம் வாங்குவேன். அதான் முதல் சம்பளம். என்ன சார் பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் சம்பளத்தை? என்னுடைய சம்பளம் மட்டும் என்னன்னா என்னுடைய செலவழிப்புக்காக இருக்காது. அப்பிருந்தே நான் சம்பளம் வாங்கினா மற்றவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. நான் வாங்கும்போது திரும்பி பார்த்தா லிங்கு வாங்கிட்டாம்பா சம்பளம் அப்படின்னா அது யாராருக்கோ தான். என் சம்பளம் எனக்கே கிடையாது எப்பயுமே. நானும் அப்படிதான் இருப்பேன். சரி. வாங்கினோடனே மேனேஜர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீட் நான் தான் கொடுப்பேன் ஒவ்வொரு முறையும். அப்புறம் எங்களுடைய அறையும் அப்படிதான் இருக்கும். சரி. நிறைய பேர் வருவாங்க. நகுலன் பொன்னுச்சாமி, நிறைய நண்பர்கள் வந்து அந்த காலகட்டம் என்னன்னா தேடி தேடி அந்த படம் வருதோ வரலையோ டிஸ்கஷனுக்காக போவோம். இங்கேருந்து சேலையூர்ல எம்.ஆர். பாரதின்னு மீரா படம் ரைட்டர் வரு. இங்கேருந்து பாலாஜி சக்திவேலு, நான், சித்தி சீரியல் எடுத்த பாஸ்கர், அப்புறம் வந்து நந்தா பெரியசாமி, இங்கேருந்து கிளம்பி மோனா பழனிசாமின்னு டைலாக் ரைட்டரு, எல்லாருமே சேலையூருக்கு போவோங்க டிஸ்கஷனுக்கு. ஒரு படம் வருது வரல அந்த கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு வெட்ட வெளியில மிகப்பெரிய கனவோட மொட்டை மாடியில உட்காந்துட்டு விடிய விடிய பேசிட்டு இருக்கிறதா கதை பேசுறதுதான்.